டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்ததாக ரவிங்கிற நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சாந்தி, உங்களுடைய கேள்வி. என் பையனுக்கு வயசு 18 சார். சொல்லுங்க கேக்குறேன், சொல்லுங்க. அவனுக்கு வந்து மூக்குல பிளாக் இருக்குன்னாங்க. அவன் வந்து எப்பவும் தும்மிண்டே இருப்பான், இல்லைன்னா கோல்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல்ல இருப்பான். டாக்டர்கிட்ட காமிச்சா அவனுக்கு மூக்குல பிளாக் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணாலும் வேஸ்ட்னாங்க. அவனுக்கு வந்து டஸ்ட் இல்லாத ஊர்ல இருந்தா அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அவன் வந்து இப்போ அலெக்ரா எம்னு ஒரு மாத்திரை போட்டுக்கிறான். அந்த மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் அவனால கோல்டு இல்லாத மாதிரி இருக்க முடியும். இதுக்கு என்ன பண்றது டாக்டர்? நானு அவங்களுக்கு வந்து மருந்துகள் மூலமா இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஸ்ப்ரே இருக்கு, நோஸ் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்கு. அது ஏறத்தாழ இது மாதிரியே இருக்கும், இந்த இன்ஹேலர் மாதிரியே இருக்கும். இதை வாயில் வச்சு அடிக்கிற மாதிரி மூக்குக்குள்ளே வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஸ்ப்ரே பண்ணால் கட்டுப்படுத்தலாம். அது இதெல்லாம் டெம்பரரி. என்ன அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம்னா யோகாசன பயிற்சிகள், பிராணாயாமம், மூக்கு பயிற்சி, மூச்சு எடுத்து விடுறது, இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுனா அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இல்லாட்டி இந்த தும்மல் கோல்டுன்றது வந்து சரியாயிடும். மருத்துவர் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது யூஸ்வலாக. டாக்டர், இப்போ இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க மாதிரி இந்த நோயோட கண்டிஷன் என்ன டாக்டர்? அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்கும் ஆக்சுவலி? இந்த சளி ஏற்படுது, மூக்கில் சளி ஏற்பட்டு என்ன ஆகுனா இந்த சுவாச துவாரம் இப்படி இருக்கிறது சின்னதாயிரும். ஸோ மூச்சு திணறல் ஏற்படும் இங்கே. ஆனால் இங்கே என்ன பண்ணால் ஸ்ப்ரே பண்ணிடலாம், பண்ணி இல்லாட்டி சளியை சிந்திடலாம். இதே இந்த சளி மூக்கடைப்பு இங்கேருந்து ஆரம்பிக்கிற சுவாச குழாய் இங்கே போயிட்டு உள்ளே போயிடுது. இது எப்படின்னா நம்மளுடைய இந்த மெட்ரோ ட்ரெயில் மாதிரி கீழே போயிடுது. வெளியில் இருந்துச்சுன்னா நீங்கள் தும்மிடலாம், இல்லாட்டி சளி எடுத்து துப்பிடலாம் வெளியில். இந்த இடத்துல இஎன்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா. இதே உள்ளே போயிடுச்சுன்னா இட்ஸ் லைக் அண்டர் கிரவுண்ட். அங்கே வந்து நீங்கள் இங்கேருந்து இந்த நான் சொன்ன இந்த 300-400 மில்லியன் செல் இருந்து சுவாச குழாய்கள், பல ஆயிரக்கணக்கான சுவாச குழாய்கள், அங்கே சளி ஏற்பட்டுச்சுன்னா, அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இது வழியாக தான் மேலே வரணும். அதில் தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்துமா ஆயிடுது. அது அங்கே தான் வந்து உயிருக்கு ஆபத்தாயிருது. ஓகே, சரி டாக்டர். இப்போ இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஸ்மோக்கிங்கால் பாதிக்கப்படுறவங்க அப்படிங்கிறது பல பேர் இருக்காங்க. இந்த ஹேபிட் வந்து எந்த அளவுக்கு நுரையீரலை பாதிக்குது? இந்தியாவில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 3 ஆண்களுக்குள்ள ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு. 100ல் வந்து 33% ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அதனால ஏற்படுகிற வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இன்னொரு பேர் அதுக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் எம்ஃபசீமா. இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ்ன்றது இந்த புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் நோய். இதே இது ஆஸ்மாவில் ஏற்படுறதுக்கு நம்ம சொன்னோம் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் ஆர் ஆஸ்துமா அப்படின்ட்டு. ஸோ இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ் எம்ஃபசீமா என்ன ஆகுதுன்னா, இந்த ஆஸ்துமா மாதிரியே ஆஸ்துமா என்பது எப்படின்னா தானாக ஏற்படுது. பரம்பரையாக இந்த உடம்புல உள்ள இந்த 100 ட்ரில்லியன் செல்ல ஜீன்ஸ் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து மூக்கடைப்பு ஏற்படுது, ஆஸ்துமா ஏற்படுத்துது. ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்க என்னென்னா, அவங்க சிகரெட் பிடிப்பதனால் இப்பொழுது அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி கொடுக்க முடியும்னா, நீங்கள் நம்ம ஒரு தார் ரோட்டில் ஓடுறோம், சிமெண்ட் ரோட்டில் ஓடும்போது கீழே விழுந்துட்டிங்கன்னா, முக்கியமாக சிறு குழந்தைகள் முட்டில் வந்து சிராய்ப்பு ஏற்பட்டுரும், ஒரு புண்ணு மாதிரி ஆகி ரத்தமாயிடும், ரத்த கலரே ஆகிடும். அந்த புண்ணு படும்போது எப்படி உங்களுக்கு வலிக்கும்? அதில் நீங்கள் ஏதாவது உப்பு ஏதாவது பட்டுருச்சுன்னா ரொம்ப வலிக்கும். இல்லாட்டி ஸ்பிரிட் போட்டோன்னா, ஏதாவது ஆயின்மெண்ட்டில் ஸ்பிரிட் மாதிரி ஏதாவது போட்டோம் வலி அதிகமாகும். ஆனால் அந்த புண்ணு ஏற்படுறது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதே புண்ணு வந்து சுவாச குழாயில் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறனால ஏற்படுது. அப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இந்த தோல் இருக்குது, இது சிராய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு ரத்தம் வருது. இதே மாதிரி சிகரெட் பிடிக்கும் பொழுது, அவங்க மூச்சு எடுக்கும் பொழுது அந்த சிகரெட் பஃப் இருக்குது, அந்த ஒவ்வொரு பஃப்லையும் கிட்டத்தட்ட 8000 நச்சுத்தன்மை பொருந்திய பொருட்கள் இருக்குது. அந்த ஒரு பஃப் அப்படின்னு அவங்க இப்போ இந்த சிகரெட் இங்கே எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு விஷுவல்ஸ் கொடுக்குறதுக்கு. இந்த சிகரெட்டை வாயில் வச்சு ஒரு பஃப் அவங்க எடுத்தாங்கன்னா 8000 நச்சு பொருட்கள் அதில் இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான கார்சினோஜன்ஸ், கேன்சர் உண்டு பண்ணுற பொருள்கள் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாம் உள்ளே போய் என்ன பண்ணுன்னா சராய்ப்பு ஏற்படுத்தும், பண்ணி க்ளோஸ்டாக இருக்கிற அந்த தோலை வந்து கிழிச்சு ரத்த கலரையை ஏற்படுத்தி அதில் புண்ணு ஏற்படுத்திடும். ஸோ இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஒரு பஃப் வந்து நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஓடி போய் ஒரு சிமெண்ட் ரோட்லேயோ தார் ரோட்லேயோ போய் விழுந்தீங்கன்னா எப்படி சராய்ப்பு ஏற்படுத்துமோ, அதே மாதிரி சிகரெட் வாயில் வச்சு ஊதும் பொழுது உள்ளே போய் அங்கே போய் சராய்ப்பு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, இந்த நிக்கோட்டின் இதில் வந்து ரொம்ப முக்கியமான வில்லன் அப்படின்னா நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுது, நுரையீரலுக்குள்ளே போய் நுரையீரல் மூலமாக ரத்த குழாய் மூலமாக ஆக்சிஜன் எப்படி உள்ளே போதோ அது மாதிரி இவர் வந்து அது ஆக்சிஜன் வந்து ஹீரோ, நிக்கோட்டின் வந்து வில்லன். இவரும் கூட உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவார், ஹிருதயத்தில் போய் ஹார்ட் அட்டாக் மாரடைப்புக்கு முக்கிய காரணம் வந்து நிக்கோட்டின், இது சிகரெட் பிடிப்பது. அது போய் என்ன பண்ணும், இப்படி இருக்கிற ரத்த குழாய், இப்போது ஹிருதயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு முழுக்க அதுதான் பிளட்டை பம்ப் பண்ணுற ஒரு ஜெனரேட்டர் மாதிரி பம்ப்பு. ஆனால் அது வேலை செய்கிறதுக்கு அதுக்கு வந்து பிளட் சப்ளை வேணும். அந்த ஹிருதயத்துக்கு மேலே உள்ள ரத்த குழாய் இருக்குது இல்லையா, அந்த ரத்த குழாய் சின்னதாக்கிடும்.
அது அடைப்பு ஏற்படும் போது மாரடைப்பு ஏற்படுது. ஸோ நிக்கோட்டின் வந்து அங்குள்ள இரத்த குழாய்களை சின்னதாக்கி மாரடைப்பு ஏற்படுத்துது சிகரெட் பிடிக்கிறது மூலமாக. நுரையீரல் மட்டுமல்ல, இருதயம் அதே மாதிரி பிரெயினில் போகிற இரத்த குழாய்களையும் சின்னதாக்கி பிளாக் பண்ணிட்டா இது ஒரு முக்கிய காரணம் பக்கவாதத்துக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பிராங்கைட்டிஸ்க்கு மட்டும் அல்லாது ஹார்ட் அட்டாக், அப்புறம் வந்து பக்கவாதம், பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் ஏற்படுது. கால்களில் உள்ள இரத்த குழாயும் வந்து சின்னதாகிடுச்சுன்னா அதில் ஒரு டிசீஸ் இருக்குது, அதுக்கு பேர் TIO, த்ரோம்பான்ஜைட்டிஸ் ஒப்லிட்ரான்ஸ். அந்த வியாதிகளுக்கும் இது வந்து காரணமாக இருக்குது. உள்ளே போய் புண்ணு ஏற்படுத்துது. இன்னொன்று வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நுரையீரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 400 மில்லியன் செல்ஸ் இருக்குது. அது செல்ஸ் சோப் பபிள் மாதிரி இருக்கும். அதில் தான் ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். அந்த சோப் பபிள் வெடிச்சிடும். அது வந்து ஒரு பபிளாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நுரையீரல். அதில் உடச்சிருச்சுன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்காது அந்த இடத்துல. அந்த மெம்பரேன் லேயர் போயிருச்சுன்னா ஸோ உள்ளே போய் இது புண்ணாக்குது. அதே நேரத்தில் இந்த பபிள்ஸ் வந்து வெடிச்சு விட்டுறதுனால ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வராது. அதனால தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்து திருச்சியில் இருந்து சத்யமூர்த்தி இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். எனக்கு 2010 வந்து இந்த டிவியோட சிம்டம்ஸ் இருந்தது சார். அப்போ சொல்லுங்க. இப்போ 2 டைம் கோர்ஸ் மாத்திரை எடுத்து சாப்பிட்டு சரியா போச்சுங்க. இப்போ திருப்பி அதோட சிம்டம்ஸ் வந்து தலையில ரத்தம் வந்ததுங்க. போய் டாக்டர் போய் செக் பண்ணேன். திருப்பி அவங்க டிவி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது இந்த மாத்திரை 6 மாசம் கோர்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணுமா சார்? இப்போ இது நிச்சயமா இது மாதிரி வருமா? இல்லை சாப்பிட்டீங்கன்னா திருப்பி வராது. ஆனால் 6 மாச காலம் நிச்சயமாக சாப்பிடணும். அது மறக்காம சாப்பிட்ருங்க, சரியாயிடும். இது மாதிரி 2010-11 வந்ததுக்கு பிறகு திருப்பி இது மாதிரி வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? சுகர் பேஷண்ட் வேற நானு. உங்க வயசு என்ன? என்னோட வயசு 45 வயசு சார். சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? சுகர் கொஞ்சம் கூட இருந்தது, அதனால தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். நீங்க செக் பண்ணிக்கிறங்க, வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் அது டாக்டர்கிட்ட போய் செக் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையில இருந்து நவதீன கிருஷ்ணன் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், உங்களுடைய கேள்வி விரைவா கேளுங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். எனக்கு ரொம்ப நாளா வந்து அலர்ஜிக் பிரான்சைட்டிஸ் இருக்கு சார். சொல்லுங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே சிம்டம்ஸ் தான். எனக்கு எந்த கோல்ட் ஐட்டம் சாப்பிட்டாலோ இல்ல இந்த டஸ்ட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போனா வந்து வீசிங் இமீடியட்டா வரும். பிளஸ் வீசிங் அந்த மூச்சு இழுத்து விடும்போது வந்து எனக்கு அந்த பூனை சவுண்ட் அது வரும் சார் அடிக்கடிக்கு. சரி, உங்க பேரு ஆஸ்துமா? சரிங்க சார். இதை யூஸ் பண்றீங்களா, பீக் ஃப்ளோ மீட்டர்? இல்ல, அதுதான் சார். நான் வந்து இது வரைக்கும் டேப்லெட்ஸ் பிளஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த நீங்க சொன்ன அந்த டிவைஸோ இல்ல இன்னேலர் எது இதுக்கு பேரு லங் மீட்டர், பீக் ஃப்ளோ மீட்டர். இதை வாங்கி உபயோகப்படுத்தணும். அடுத்ததாக இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணணும். இது பாருங்க, தெரியுங்களா? இது வரணும். இதை வந்து இது கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணணும். இதனால பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குமா சார்? ஏன்னா டேப்லெட் எல்லாமே வந்துட்டு ஒரு போட்ட ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு நல்லா இருக்கு. இல்ல டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கற்கால வைத்தியம், ஆதி காலத்து வைத்தியம். மறந்துடுங்க அதெல்லாம். நெஞ்சுநோய் நிபுணரை பார்த்து நீங்க இதை கேட்கணும் அவங்க கிட்ட. இது எனக்கு வேணும்னு கேளுங்க அவங்க கிட்ட, சரியாயிடும். சரிங்களா? தேங்க்யூ. நேற்றுக்கு அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக மணிமேகலை இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. மணிமேகலை டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்க மணிமேகலை. ஐயா வணக்கங்க. வணக்கம். என்னுடைய கணவருக்கு சமீபத்துல ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டி இருந்ததுங்க. சொல்லுங்க. அந்த சிடி ஸ்கேன்ல வந்து லங்ஸ்ல பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ரைட் லங்ல. சொல்லுங்க. அது என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது டிபியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம், அது எதுவுமே இல்ல. டிபி இல்ல, கேன்சரா இல்ல. அது மேல லங்ஸுக்கு மேல ஒரு கால்சியம் ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து என்ன சொல்றது, டெட் செல்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சிஎம்சி அது மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டேன். அவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க. இப்ப இதனால என்ன பாதிப்பு வருங்களா பின்னாடி? இல்ல என்ன சொன்னீங்க? என்ன இருக்குன்னு சொன்னாங்க? டிபி கிடையாது, கேன்சர் கிடையாது. என்ன இருக்குன்னு சொன்னீங்க சிடி ஸ்கேன்ல? டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெட் செல்ஸா? லங்குக்கு மேல சம் கால்சியம் ஃபார்மேஷன் இருக்கு. அப்ப ஒண்ணும் பயப்படாதீங்க. அவங்க ஒண்ணும் இல்லன்னு சொன்னாங்கன்னா ஒண்ணும் இல்லதான், பயப்பட வேண்டாம். இல்ல இது பின்னாடி எதனா பாதிப்பு ஏற்படுங்களா? பொதுவாக ஏற்படாதுமா. அப்படிங்களா? ஏன்னா அது பிறவிலே ஏற்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல. ஆபரேஷனும் பண்ண முடியாது. அவர் என்ன வேலை செய்யறாங்க? என்ன வயசு உங்க கணவருக்கு? வயசு 48 ஆகுதுங்க. என்ன வேலை செய்யறாங்க? அவங்க சைட் இன்ஜினியரா இருக்காங்க, கன்சல்டன்ட். என்னங்க? இன்ஜினியரா இருக்காங்க. எங்க எந்த இடத்துல? சிவில் இன்ஜினியர். எந்த இடத்துல சிவில் இன்ஜினியரிங் வேலை பண்றாங்க? ஒரு இதுல ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட ஒரு ஹாஸ்பிடல்ல.
என்னங்க? ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட ஒரு ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட ம் ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க, பில்டிங் பண்றாங்க. சரிங்க. சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, இதற்கான ஆலோசனைகள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது லங்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைனாம் கூட லங்குக்கு மேலே இருக்கிற டெட் செல்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இருக்கு. கால்சிஃபிகேஷன், அதாவது ஒரு புண்ணாயிருச்சுன்னா அது வந்து இங்கே அடிபட்டுச்சுன்னா தானாக சரியாயிடும். இல்லாட்டி வந்து அதில் ஒரு வடு ஏற்பட்டு சரியாகும். இல்லாட்டி சம்டைம்ஸ் கால்சியம் அதில் போட்டு தான் சரி பண்ணும். அதனால் வந்து ஒரு அவங்களுக்கு குணமாகிறதுக்கு ஒரு 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 சிம்டமாக அதை எடுத்துக்கலாம் நம்ம. சரி டாக்டர், இப்போ இதுக்கு அடுத்து என்ன தீர்வு இதில்? இந்த பேஷண்ட்டுக்கா ஃபாலோ அப் தான் பார்த்துக்கிறணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அது அப்படியே இருந்துச்சுன்னா மறந்துடலாம். அது பெருசாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். அதனால் அவருக்கு ஏதாவது தொல்லை இருந்துச்சுன்னா இல்லாட்டி பயப்பட வேண்டியது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செல்வராணி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம், டாக்டர் இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை விரைவாக கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பையனுக்கு 4 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. நெஞ்சு சளி எந்நேரமும் இருக்கு, எந்த வருஷம் ஃபுல்லா இருக்கிற மாதிரியே இருக்குங்க நெஞ்சு சளி. உங்க வீட்ல யாருக்காவது இருக்கா அந்த மாதிரி? அம்மாவுக்கு வந்து அப்பா வருங்க, ஆனா நின்றுவானா. ஆனா இருமல் படுக்க போதெல்லாம் ஒவ்வொரு டைம் இருமல் வருதுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் வந்து சிரப் கொடுப்பாருங்க, ப்ரோசினும் சிரப் கொடுத்தாருங்க. ஆனா அடிக்கடி கண்டினியூவா இந்த மாதிரி இருந்ததுன்னா வாயில வைக்கணும், நெப்ளைசர் வச்சுங்க. மூச்சோட கஷ்டம் இருக்கா? மூக்குல வந்து ரன்னிங் நோஸ் மாதிரி வருங்க. இல்ல மூச்சோட கஷ்டம் இருக்கா? அவ்வளவுக்கு இல்லைங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணணும். முக்கியமா குழந்தைகள் இதை யூஸ் பண்ணணும். இன்ஹேலர் அண்ட் ஸ்பேசர் டிவைஸ் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த இன்ஹேலர் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது 4 வயசு குழந்தைக்கு. இது கூட அட்டாச் பண்ணி அவங்க வாயில வைக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு மாஸ்க்னு ஒன்று இருக்கு, பேபி மாஸ்க். அதை நான் கொண்டு வரல. அதை அட்டாச் பண்ணி வாயில இப்படி வச்சிட்டீங்கன்னா நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா மூச்சு எடுத்து விட்டாங்கன்னா குழந்தை சரியாயிடும். அதனால அது மாதிரி லைஃப் லாங்கா வைக்கணுமா சார்? இல்ல பொதுவாக 90% வந்து 12 வயசுக்குள்ள சரியாயிடும். 12 வயசுக்கு நார்மல் லைஃப் நார்மல் ஆயிடும். ஆமா, பயப்பட வேண்டாம். நிச்சயமாக பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் டாக்டருடைய கருத்தா இருக்கு. நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், ஆஸ்மா அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலேருந்து வர்றது, இது ஒரு பக்கம் இருக்க பெரியவர்களுக்கு நுரையீரல்ல கேன்சர் ஏற்படுது அப்படின்னா அது எதனால ஏற்படும்? கேன்சர் ஏற்படுறதுக்கு மூல காரணம் வந்து புகைப்பிடிப்பது தான் மூல காரணம். ரெண்டாவது வந்து வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங்காக இருக்கிறாங்க, இல்லாட்டி வந்து இந்த கல் குவாரியில் உடைக்கிறது, இல்லாட்டி நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறது, இல்லாட்டி ரொம்ப கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், குளோரின் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்யும்போது தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட சுவாச காற்றை அவங்க உட்கொள்வதனால தொடர்ந்து ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள்னால அவங்களுக்கு லங் கேன்சர் ஏற்படும். ஸோ இது சரியான டைமில் அவங்க கண்டுபிடிக்கலன்னா அடுத்த கட்டம் என்னவா? அது யூஸ்வலாக 4 ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. ஒரே ஒரு லங்கில் ஒரே ஒரு பகுதியில் அது இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இருமல், அதுக்கும் என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறிகள்னா இருமல், சளி, ரத்தம் வர்றது, மூச்சோட கஷ்டம், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து முதல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்லை மருந்து மூலமாக சரி பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜ்லையும் சரி பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டேஜ்லையும் A and Bன்னு இருக்குது. அதுலேயும் தேர்ட் Aல வந்தாலும் சரி பண்ணிடலாம். அது தேர்ட் B, 4th ஸ்டேஜ் போனால் கஷ்டம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளைக்கு பிறகு.